விஜய் ரசிகர்கள் எல்லோருமே இப்போ பட்டிமன்ற பேச்சாளரான, நடுவரான சாலமன் பாப்பையா அவர்கள திட்டிக்கிட்டு இருக்காங்க. பிகாஸ் சமீபத்தில சாலமன் பாப்பையா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழகத்தில் முதல்வர் விஜயோடைய ஆட்சியும் செயல்பாடுகளும் நல்லா இல்ல. ஒருவேளை இதுக்கப்புறம் நல்லா இருக்கலாம். கொஞ்சம் காலம் போகட்டும், பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதனால ரசிகர்கள், ஒரு சில பொதுமக்கள் எல்லாருமே என்ன இப்போ நல்லா இல்லாம இருக்கு. எவ்வளவோ மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காரு இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு கடும் கண்டனத்த வச்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே கோவமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. மதுரை வடக்கு தொகுதி தாவிக எம்எல்ஏ அவர்கள் ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த தான் செஞ்சுருக்காங்க. தாவிக எம்எல்ஏ விஜய் அன்பன் அவர்கள் அவருடைய 2 மாத ஊதியம் ரூபாய் 2,00,000 ஏழை எளிய மாணவர்களின் கல்விக்காக வழங்கியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதற்கு மேலேயும் கல்விக்காக எப்போது உதவி தேவைப்பட்டாலும் என்னை தயங்காமல் அணுகுமாறு மாணவர்களிடமும் அறிவிச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம முதல்வர் விஜயோடைய தாவிக ஆட்சியில் ஒவ்வொரு பணி நியமனமும் ரொம்பவே ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு பொசிஷனுக்கு ஏற்ற ஆளுங்களாக பார்த்து தேர்ந்தெடுத்து தான் அந்த ஒரு பணி நியமனம் செய்து வைக்கிறாரு நம்ம முதல்வர் விஜய் அவர்கள். அந்த வகையில் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் தலைவராக தாவிக பேச்சாளர் லயோலா மணி அவர்களை நியமனம் செஞ்சுருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம தளபதி விஜயோடைய, அதாவது நம்ம முதல்வர் விஜயோடைய இறுதி படம் ஜனநாயகன். இந்த படத்தோடைய ரிலீஸ்க்காக ரசிகர்கள் எல்லாருமே ஆவலாக காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் யூகேயில் ப்ரீ புக்கிங் ஆரம்பிச்சாச்சு இல்லையா? ஸோ ப்ரீ புக்கிங் மட்டுமே இப்போ வரைக்கும் 90 லட்சத்தை தாண்டி இருக்கு. மிகப்பெரிய கலெக்ஷன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க.